தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. வடைய பாத்தீங்களா? வடை வேலை சுட்டாச்சு, வடை சூப்பரா இருக்கு. ப்ரோ எங்க டிவில ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எலெக்ஷனே முடிய போது இன்னும் சீமான் அண்ணது ஜீரோலயே காட்டிட்டு இருக்கு. எதனால இந்த ப்ராப்ளம்னு தெரியல. உங்க டிவில கரெக்டா காட்டினா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், நான் ரொம்ப நேரமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். இதுல எனக்கு ஒரு டவுட். எல்லா கட்சியோடதுமே எண்றாங்க, ஆனா என்டிகேவோடது மட்டும் எண்ணவே மாட்டுறாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை நாளைக்கு எண்ணுவாங்களோ? என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? ஹலோ மேடம், எலெக்ஷன் கமிஷனுங்களா? மேடம், நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க டிவிக்கு ஓட்டுன்றீங்க, திமுக ஓட்டுன்றீங்க, அதிமுக ஓட்டுன்றீங்க. எங்க அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஓட்டு மட்டும் என்ன பண்றீங்க? அடுத்த சிஎம் கேண்டிடேட் மேடம் எங்க அண்ணன். எப்படி அவர் ஓட்டை என்ன இருக்கீங்க நீங்க? இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. முதல்ல அண்ணனோட ஓட்டை எண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யார் சிஎம்னு நீங்க அறிவிக்கணும். எது எண்ணிட்டீங்களா மேடம்? காலையில ஜீரோல இருக்கு மேடம். எங்க அண்ணன் எப்படி ஒரு 100-110 தொகுதியாக ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லி சொன்னாரு. முடிஞ்சிச்சா? கவுண்டிங்க முடிஞ்சிச்சா? ஐயோ, அண்ணனை ஏமாத்திட்டாங்க மேடம். மேடம், மிஷின்ல ஏதோ கோளாறு பண்ணிட்டாங்க. அதனால எங்க அண்ணனுக்கு போட்ட ஓட்டு எல்லாமே டிவி கேட்க போயிருக்கு. இதை ஒத்துக்க மாட்டேன். ஐயோ அண்ணன், தூக்கு மாட்டி தூக்காத. இல்ல, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எல்லாமே ஓகே, ஓகேங்களா? இவர் ஆட்டைக்கு இருக்காரா இல்லையா? சேர்த்துக்கிட்டீங்களா இல்லையா? இன்னும் ஜீரோலே வச்சிருக்கீங்க. ரிசல்ட்டே வந்துருச்சு, இன்னும் வரைக்குமா? அதுவும் ஜீரோலையே. எடிட் பண்ணியாவது ஒன்னோ இல்ல ரெண்டோன்னு வைங்களேன், கொஞ்சமாச்சும் பாக்குறதுக்காச்சும் நல்லா இருக்கும். இல்லையா, அவனை எடிட் பண்ணி தூக்கி விடுங்க. இவங்க 3 பேர் மட்டும் வச்சுக்கோங்க ஆட்டைக்கு. இவரை வச்சு ஏன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? பாவம் அந்த மனுஷன். விடியலுக்கு விடியவே இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமே தமிழ்நாட்டோட சிஎம் ஜோசப் விஜய். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. கௌ, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். எல்லாரோட்டையும் ஏன்றாங்க, டிவி கேன்றாங்க, டிஎம் கேன்றாங்க. அவரோட்ட மட்டும் அங்க என்னவே மாட்டுறாங்க. என்டிகே ஓட்டு. நீ இந்த மாயாண்டி குழுமத்தினர் படம் பார்த்தது இல்ல? அதுல பத்திரிகையில அவங்க தம்பி போலன்னு எப்படி சண்டை போட்டாரு, அந்த மாதிரி இப்போ வந்து எல்லார் கையிலயும் சண்டை போட்டு வருது. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்படி போட்டு படுத்து காலையில 8 மணில இருந்து ஜீரோவே நிக்குது. நான் என்னாலயா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லம்மா. ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ரெடி தம்பி, இங்க வா. இத கொஞ்சம் பாரு. இத காணி காணிச்சியா? சரி, பின்னாடி போ, பின்னாடி போ. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப கூட ஏத்துற அது கொஞ்ச நேரமா முட்டையில தான் இருக்கு. அது தூக்கி மாத்துங்கப்பா, தூக்கி தூர போடுங்க. எங்க கொண்டு புதைங்க அது கூட முட்டையா? முட்டைக்க பாரு, கொஞ்ச நேரமா இல்ல, விடிய காலம் இருந்து இவ்வளவு நேரம் முட்டையிலே இருக்கு. பூ முட்டையா என்ன முட்டையிலே தெரியல. எதுக்கு இது தூக்கி மாத்துங்க? அடங்கொம்மால சீமான் அண்ணன் ஜீரோலே இருக்காருன்னு யாரும் நினைக்காதீங்க. 7 மணிக்கு மேலதான் ஒரு பெட்டி என்றதா இருக்காங்க. கண்டிப்பா அவர்தான் ஜெயிப்பாரு. இல்லைன்னா நம்ம போராட்டம் பண்றோம். போராட்டம் பண்ணியாவது சீமான் அண்ணனை ஜெயிக்க வைக்கிறோம்.
என்னப்பா நீ கீழே பாக்குறே இல்லையா எப்படி எல்லாம் ரெடியா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? இதுவரை வரலாறு காணாத வெற்றி யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டியா. 234 தொகுதியில ஒருத்தன் ஜெயிப்பானா அது எங்க அண்ணனால முடியும். அப்படியே வாங்க, நாம் தமிழ் எங்க அண்ணனுக்கு யாருமே ஓட்டு போடல. நானாச்சும் பேப்பர் எழுதி ஒட்டி அந்த இடத்துல ரசிச்சுக்கிறீங்க. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு. சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அவன் வரமாட்டான். தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடா. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? என்னண்ணே பண்றீங்க? வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே முக்கடுக்கு தானும். ஹலோ ஹலோ சார், ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. அது நம்ம அண்ணன் சீமானோட ஓட்டை எண்றீங்களா இல்லையா? சீரோலையே நிக்குது. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. பாக்ஸ தொலைச்சிட்டீங்களா என்ன? சீரோலே நிக்குது. ஐயோ டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்க ஒரு இளவும் தெரியும். என்ன விடாம முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கியே அண்ணா. நான் ரீவேல்யூஷன் போறேன் சார். எவனோ சரியா திருத்த தெரியாத வாத்தியார் என் வாக்க சரிச்சு விட்டுருக்கான், என் திட்டத்துல தீய வச்சிருக்கான். நான் விட மாட்டேன் சார். நீ எல்லாம் என்ன பண்ற? சீமா நமக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கே எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்காக நம்மளே 2 பாயிண்ட் போட்டிருக்கோம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்க. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடா. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ?